யோசி முடிச்சா இனிமையாரும் ஓட்டு போட்டா வராது. பண்றீங்களா? யோசி முடிச்ச அப்புறம் நம்ம இது எதுவுமே போட்டா இங்க ஒர்க் ஆகாது. அந்த டோட்டல் மட்டும் நம்ம பார்க்கலாம். முடிச்ச பிறகு டோட்டல் போடணும். 26 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். கேண்டிடேட் மொத்தம் 26 பேலட் யூனிட்ல. டோட்டல் ஓட்டு 50. நம்ம போட்ட போலிங் வந்து 50. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு எவ்வளவுன்னு இப்போ காணிக்கும். ஏனிக்கு எவ்வளவு, ரெட்டை எனக்கு எவ்வளவு, பலாப்பழத்துக்கு எவ்வளவு. க்ளோஸ் த போல் காணிச்ச அப்புறம் லாஸ்ட் டோட்டல் காமிச்சிட்டாங்க. நம்ம என்ன ஒன்றும் பண்ண சரி வாங்க அவங்க ஒன்று நான் சொல்ல நீங்கள் கரெக்டானு செக் பண்ணுங்க. சரியா? டோட்டல் போட்டால் தான் வருமோ? டோட்டல் தான் 50 வந்துச்சுல. திரும்ப வரணும். ஒரு ரிசல்ட் போட்டோம் இல்லை, திரும்ப அது காட்டு திரும்ப வரும். திரும்ப இது காட்டிடு. ரிசல்ட் போட்டால் தான் ஒவ்வொரு பக்கம் வரும். நம்ம ரிசல்ட் இல்லை அது முடிச்ச பிறகு ரிசல்ட் போடுறோம். நம்ம திரும்ப டோட்டல் போட்டது தப்பு. சிஆர்சி ரிசல்ட்டு அப்படி தானே வரணும். இது திரும்ப நம்ம முதல்ல போட்டதெல்லாம் வருது. நம்ம டோட்டல் போட்டது வந்து முடிச்ச பிறகு தான் எங்கள் ரிசல்ட் போடுறோம். டோட்டல் 450. பேட்டரி 99% இருக்கு. விவி பேட் ரிசல்ட் போடாமா? ரிசல்ட் 19/4/29 இன்னைக்குள்ள டேட். இப்போ நம்ம போட்ட ஓட்டுகளுக்குள்ள ரிசல்ட் காணிக்குது. டைமிங் 5:45 வரைக்கும். 6:05 வரைக்கும். டீச்சர் 5:45 to 6:05 போடுங்க. மார்க் போல் டைம் 5:45 to 6:05. இது இந்த கண்ட்ரோல் யூனிட் நம்பர், இந்த இருக்க நம்பர், அந்த நம்பர் எழுதி நாங்கள் வச்சுருக்கோம். கரெக்ட். நான் செக் பண்ணிட்டேன். கேண்டிடேட் 26. டோட்டல் ஓட்டு 50. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு இப்போ காமிக்குவாங்க. டீச்சர் கேண்டிடேட் 1க்கு 2 ஓட்டு. கேண்டிடேட் 1 யாரு? சிவானந்தம். அடுத்து கேண்டிடேட் 2க்கு 5. 2 யாரு? அடுத்த கேண்டிடேட் 3க்கு 2 யாரு? கப்பல். பேர் வாசிக்க தான் சின்ன மட்டும் வாசிக்கலாம். கேண்டிடேட் 4 வந்து மைக் கேண்டிடேட் 5 வந்து செப்பல். ஏஜெண்டா நீங்க 5 வரைக்கும் வரணும். 6:10 வெயிட் பண்ணுறது. நாங்கள் மார்க் மாதிரி ஓட்டு முடிச்சுட்டோம். 5:30 ஆரம்பிக்க சொன்னாங்க. 5:45 வர பார்த்தோம். இங்கே வரதுனால 7:02 சார் என்ன சொன்னாங்க? உரல் 8:02 டைமண்ட் 2. 9:02 சார்ஜ் 10:02 விசில். 11க்கு 1 பேர்டு. ஸ்லேடு இப்போ 3 பேர் வந்தீங்களா? 12க்கு 2 மோதிரம் இன்னொருத்தரா? அப்புறம் 13க்கு 1 ஸ்டெப்பு
13 போட்டிங்களா? 14 ஒன்று. டிவி நம்ம சேர்த்து எல்லாமே வரும். இதில் போகுது உள்ளாடி ஒன்று 15க்கு ஒன்று. இப்போ சைக்கிள் பம்பு சைக்கிள் பம்ப் 16வது சின்ன ஒன்று. நாதஸ்வரம் பதினேழாவது பொக்கு சின்ன ஒன்று. 17 பொக்கு ஓகே. பதினெட்டு ஒன்று. கரும்பு விவசாயி கரும்பு விவசாயி கரும்பு தோல் வச்சுட்டு கரும்பு. கரும்பு விவசாயி. கரும்பு 19 ஒன்று. வாலி வாலி 1. 20 ஒன்று. திராட்சை குத்து ராஜை 21 கிளாஸ் 21 ஒன்று. கிளாஸ் 22 பலாப்பழம் 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 3. பட்டாணி 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 1. 24 ஒன்று. கம்பம் 25 ஒன்று. ஸ்டெர்லைட்டு 26 ஒன்று. வருது. இது முடிச்ச பிறகு எண்ட் வந்துடுச்சு. இனிமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் எந்த ஓட்டுமே இங்கே இருக்காது. அப்போ நம்ம 50 மாதிரி வாக்கு போட்டிருக்கோம். இந்த 50 மாதிரி வாக்கை நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா 7க்கு 10 போட்டிருக்கோம். வேற ஒன்றுக்கு வந்து 2 செக் பண்ணோம். அதனால இது வந்து அங்கே போகக்கூடாது. அங்கே போகாமல் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? கிளியர் கொடுக்கணும். டெலிட்டிங் ஓட்டு நம்ம போடுற எல்லா ஓட்டுமே என்ன செய்தோட அங்கே ஸ்லிப் வந்தது. என் மிஷினில் எல்லாம் டெலிட் ஆகிடும். இது திரும்ப டோட்டல் போடுவோம். முடிச்ச நம்ம டோட்டல் போட்டுட்டு அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு கேண்டிடேட் 26 26 சின்னங்கள். டோட்டல் ஓட்டு 0. ஏன்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர்னா டெலிட் பண்ணிக்கலாம். இவரை போட்ட அவ்வளோத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா மாதிரி வாக்கான சரியா? திரும்ப கேண்டிடேட் காட்டு. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 0 காட்டும். ஆமாம் 26 காட்டணும். 0 காட்டும். சரி, அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஓட்டு வந்து 5:30க்கு ஆரம்பிக்க சொன்னாங்க. நேற்றைக்கு நான் பிஎல்ஓ வந்தாங்க. பிஎல்ஓ மிஸ்ஸுக்கு சொல்லி அனுப்புனேன். எல்லாம் ஏஜென்டியை வந்து ஒருக்கா நைட்டு வர சொல்லுங்க. அப்படி வரலன்னா நீங்களே தகவல் சொல்லுங்க. 5:30 மணிக்கு வந்து நீங்கள் வரலன்னா ஒரு 10 நிமிஷம் பார்க்க சொன்னாங்க. ஆனால் 5:30 மணிக்கு இங்கே இந்த ஏஜென்ட்டு 3 பேர் வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்காக 5:45 வரை வெயிட் பண்ணுவோம். எல்லா சின்னவங்களும் வந்துடுவாங்களேன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஆனால் உங்களை காணாதனால என்ன செய்ய ஆரம்பிச்சோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 மாதிரி வாக்கு போட சொன்னாங்க. அப்போ என்ன லேட்டானா 7 மணிக்கு நம்ம என்ன செய்யணும்? போல் ஆரம்பிக்கணும். அதுக்காக ஆரம்பிச்சு எல்லா சின்னத்துலேயுமே 26 சின்னத்துலேயுமே நாங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் அந்த பட்டு 4 ஆகுதா? ஃபஸ்ட்டு வந்து 0வா இருந்து ஒன்றா போட்டு 50 போட்டு அந்த 50ஐ வந்து செக் பண்ணிட்டாங்க. இங்கே ரேடியரில் வந்து இவங்க எல்லாம் என்ன செய்யாங்க? நல்லா ஃபுல் செக் பண்ணாங்க. அதனால் இந்த மிஷின் வந்து எப்போதுமே என்ன செய்யாது? எந்த மிஸ்டேக்கும் பண்ணாது. இது நம்ம போல் ஆரம்பிக்கும் போது நான் 0ன்னு காணிக்குது. அடுத்து ஓட்டு போட வாக்காளர் வருவாங்கல்ல, ஒன்றா போடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. டீச்சர் வந்து P1, நான் ப்ரொசீடிங் ஆஃபீஸர். டீச்சர் P1 பேரெல்லாம் நம்பர் வாசிப்பாங்க. இவங்க P2, இவங்க அந்த சமஜி ரெஜிஸ்டர்ல எல்லாம் எழுதி சைன் வாங்கிட்டு கையில் மைக் போடுவாங்க. இவங்க வந்து P3 கண்ட்ரோல் எடுத்து செக் பண்ணுவாங்க. இங்கே உட்காந்து அது தெரியல, சொல்ல வேண்டாம்ல. ஒரு ஆள் வந்து போடும்போது ஆன் பண்ணுவாங்க. அவங்க வந்து எந்த சின்னம் அவங்களுக்கு அவங்க கட்சிக்குள்ள சின்னத்தில் ஆன் பண்ணாங்கன்னா அங்கே வந்து லைட் வரும். ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்சோன்னா இந்த பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு வந்தால் அந்த ஸ்லிப் வந்து உள்ள விழுந்துடும். அவங்க ஸ்லிப்பை பார்க்கலாம். வாரம் எல்லாம் நீங்கள் வெளியேந்து சொல்லி கூட அனுப்பலாம்.
போட்ட பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்த வாக்காளருக்கு என்ன செய்வாங்க, ஆன் பண்ணுவாங்க. வெரி குட். இப்படி கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஏதாவது அதில் டவுட் உண்டுன்னா இடையில சொல்லலாம். சரியா? அடுத்து உள்ளாடி வந்து ஏஜென்ட் எல்லாம் வந்துருக்காருங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. நீங்க போகும்போது அடுத்தவங்க வந்து உட்காருவாங்க. இங்க உட்காந்து போன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க என்ன செயல்பாடோ எல்லாம் வந்து கேமரால பேசணும் அப்படின்னா ஏதாச்சும் அதனால கரெக்டா என்ன செய்யணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த 2024 ஓட்டை என்ன செய்யணும், நல்லபடியா முடிக்கணும். நாங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம், நீங்கள் எல்லாரும் என்ன எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. அப்படிதான் அந்த மாதிரி ஓட்டுக்கு எல்லாருமே கரெக்டா வந்தவங்களை எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஓட்டு கரெக்டா நடந்தது என்பதை உறுதி அளிக்கிறேன். இனி இந்த விஷயம்ல என்ன சீக்கிரம் காணிச்சாச்சு. அடுத்து என்ன ஒவ்வொருத்தர் வந்து போடும்போது கரெக்டா இந்த விஷயம் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. எல்லாமே நாங்கள் நேற்றைக்கு செக் பண்ணி இப்போ மாதிரி ஓட்டை செக் பண்ணி இனி நம்ம 7 மணிக்கு போல ஆரம்பிக்கிறோம். சரியா? உங்க கோஆப்ரேஷன் எங்களுக்கு தேவை, உங்க உதவி எங்களுக்கு தேவை. எல்லாத்துலயுமே நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். சாயங்காலம் ஒரு முடிவு. சரியா? எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் நம்ம முடிச்சோட நம்ம ஸ்லிப் எடுத்து எழுதி அந்த ஸ்லிப் 50 வருது, இங்க 50 செக் பண்ணிட்டோம். டீச்சர் எழுதுனது மார்க் சரணியே டீச்சர் நான் வயசு தார கொடுத்தேன். உங்களுக்கு இந்த 4 பெஞ்சு போதும் முதல்ல எல்லாருக்கும் அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் மேடம். அதுக்கு மேலே கூட ஒன்று எக்ஸ்ட்ரா வரமாட்டேன். வரமாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க கொஞ்ச நேரம் வந்தீங்க, அதனால நன்றி தான். வந்தனால நமக்கு முடிஞ்ச சரி, நான் சொல்லி அனுப்புனேன். பிஎல் ஓட்டா எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்த எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். இல்லை நேரம் வந்து எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். கரெக்டாக எங்களோட நல்லா இந்த மாதிரி வந்து எங்களோட நல்லா கரெக்ட் பண்ணி எல்லாம் பார்த்தீங்க. என்ன அதானே பெருசு. நமக்கு இதெல்லாம் வைக்கலாம். நம்ம பின்னெடுத்து குத்திங்க. நம்ம இதை முடிச்சுட்டு கிளியர் முடிஞ்சு அது மட்டும்தான். இனிமேல் நம்ம ஸ்லிப் எடுக்கணும். அப்படிதானே? ஆஃப் பண்ணிடுறோம் டீச்சர். இல்லை டைம் ஆச்சு.